தமிழக விவசாயிகளின் வாழ்வு மலர்ந்திட, உணவு உற்பத்தி பெருகிட, இதற்கு முன் எந்த அரசும் செய்யாத ஒரு சாதனையாக கடந்த ஆண்டு பதவியேற்ற இந்த அரசு 1 லட்சம் விவசாயிகளுக்கு ஓராண்டில் இலவச மின்சாரம் என அறிவித்தது. அறிவித்த 6 மாதங்களில் 1 லட்சம் விவசாயிகளுக்கும் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டன. விவசாயிகளின் நலன் ஒன்றை மட்டுமே கருத்திற்கொண்டு செயல்படும் மக்களுக்கான இந்த அரசு தமிழ்நாட்டில் பசுமை புரட்சிக்கு வித்திடும் விதமாக இந்த ஆண்டும் 50,000 விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் எனும் மாபெரும் திட்டத்தினை கடந்த 11/11/2022 அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமது திருக்கரங்களால் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் துவக்கி வைத்தார். திட்டம் துவக்கி வைக்கப்பட்ட அன்றே 20,000 விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்குவதற்கான ஆணையம் வழங்கப்பட்டது. இந்த திட்டம் 100 நாட்களுக்குள் முடிக்கப்படும் என்று அன்றைய தினமே விழா மேடையில் அறிவிக்கப்பட்டது. சொல்வதை செய்வோம் என்ற ஒன்றை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு செயல்படும் மக்களுக்கான இந்த அரசு திட்டம் துவங்கி வைக்கப்பட்ட நாளான 11/11/2022 இருந்து 61 நாட்களிலேயே, அதாவது 9/1/2023 அன்றே 50,000 விவசாயிகளுக்கும் இலவச மின்சாரம் வழங்கி அளப்பரிய சாதனை படைத்திருக்கிறது. மக்களுக்கான இந்த ஆட்சி பொறுப்பேற்ற கடந்த 1.5 ஆண்டுகளில் 1.5 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. இதனால் தமிழ்நாட்டில் பாசன பரப்பு விரிவடைந்து விளைச்சல் அதிகமாகி உணவுப் பொருள் உற்பத்தி கூடுதலாகி வருகிறது. இந்த 15 மாத காலத்தில் 1,50,000 இணைப்புகளை வழங்கியிருக்கோம். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம், இது கலைஞருடைய முழக்கம். சொல்லாததை செய்வோம், சொல்லாமலும் செய்வோம், இது ஸ்டாலினுடைய முழக்கம். உணவு கொடுத்து வாழ்வளிக்கும் உழவர்களுக்கு 1.5 ஆண்டில் 1.5 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு உத்திரவாதம் அளித்த உழவர்களின் பாதுகாவலரான மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள்.